சரி உங்களுக்கு மாடல் 2 கேட்டிருந்தீங்க. மாடல் 2 பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரி இது மெயினா பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் இருக்குது. ஒண்ணு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ட எலிமினேட் பண்ண வேணும். இன்னொன்னு ஆர்பிட்ரரி ஃபங்ஷன எலிமினேட் பண்ணி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாத்தணும். சரிங்களா? இது ஒரு பார்ட். ஓகே. இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்றது செகண்ட் பார்ட். சரிங்களா? என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா? ஒரு நார்மல் ஈக்குவேஷன்ல ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், ஆர்பிட்ரரி ஃபங்ஷன் இருக்கும். அத வந்து பிடி ஈக்குவேஷனா மாத்தணும். அது ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே சார். இப்போ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எலிமினேட் பண்றோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 2 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ மோர் தென் 2 இருந்தா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கலாம் ஆர் செகண்ட் ஆர்டர் இருக்கலாம். சரிங்களா? இங்க ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்குது? ஓகே சார். 2 இருக்குது. அப்போ இது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம சொல்றது? அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நோட்டேஷன் நோட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறோம் பாருங்க. அடுத்த ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தனா எல்லா ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன் தெரியுது. அடுத்த ஸ்க்ரீன் காப்பி பண்ணி தெரியுது சார். இது தெரியுது. ஓகே. தென் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் P ஈக்குவல் டு டோ இஜெட் பை டோ எக்ஸ், Q ஈக்குவல் டு டோ இஜெட் பை டோ ஒய், PQR டோ ஸ்கொயர்டு இஜெட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஆர் எஸ் வந்து டோ ஸ்கொயர்டு இஜெட் பை டோ எக்ஸ் டோ ஒய் அண்ட் T டோ ஸ்கொயர்டு இஜெட் பை டோ ஒய் ஸ்கொயர். இதுதான் நோட்டேஷன், ஜென்ரல் நோட்டேஷன். அப்போ இங்கே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்கிறாங்க? ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் பார்த்தா 2 இருக்கிறாங்க. அப்போ பிடி ஈக்குவேஷன் ஆர்டர் என்ன இருக்கும்? 1 இருக்கும். பிடி ஈக்குவேஷன் ஆர்டர் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அதை எப்படி சார் பண்றது அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். அப்போ என்ன செய்ய? டோ எக்ஸ் டோ இஜெட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே டோ இஜெட் பை டோ ஒய் போட்டு என்ன கிடைக்கும்? பி கிடைக்கும். இப்போ இதனோட வேல்யூ என்ன? இதனோட வேல்யூ பி. என்ன? இதனோட வேல்யூ கியூ. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணுறீங்க? ஏக்கு பதிலாக பி ஆகும், பிக்கு பதிலாக கியூவாகவும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? இஜெட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். அப்படின்னா மீனிங் என்ன? இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே, இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர். கரெக்டுங்களா? அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? ஒரு நார்மல் ஈக்குவேஷன் எலிமெண்ட்ரி கான்ஸ்டன்ட் வச்சு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வச்சுட்டு நம்ம என்னமா மாத்திக்கணும்? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாத்திக்கணும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட. இது என்ன டவுட் இருக்குதா? சார். இதே மாதிரி 3 கான்ஸ்டன்ட் வந்தாலும் நம்ம அத பண்ண போறோம். சரிங்களா? ஒரே நிமிஷம் அந்த இது மட்டும் எழுதிக்கிறேன் சார். டோ z பை டோ x ஈக்குவல் டு p. அதான் டோ z பை டோ y இஸ் ஈக்குவல் டு q. சாரி, ஸ்கிரீன் வேற வந்து சாரி. டோ ஸ்கொயர் z பை டோ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r. டோ ஸ்கொயர் z by dou y square is equal to s is equal to dou square z by ஓகே சார். கிளியரா? சரி, இதே மாதிரி தான் அடுத்த செகண்ட் ப்ராப்ளம் அதே தான் இருக்கும். செகண்ட் ப்ராப்ளம் கையில் மெட்டீரியல் வந்து அப்படி கோத்ரூ பண்ணுறீங்களா இல்லை எனர்ஜி வேணுமா? போட்டுக்கிட்டு வேணுமா? இதான் இப்போ மெயின் ஐடியா. செக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து போகலாம். ஏன்னா இது எலிமெண்ட்ரிங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான். நம்ம அடுத்தது போயிட்டு தான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது நிறைய வரும். சரி, இப்போ ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறாங்க ஒரு கொஸ்டின் போட்டு காட்டிடுறேன், பார்க்கலாம். ஓகே. ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் ஃபர்ஸ்ட் ஆர்டர், 2 ஃபங்க்ஷன் வந்தால் செகண்ட் ஆர்டர். சரிங்களா? ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனில் ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் வந்தால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் இருக்கும். 2 ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா மேபி இஸ் கன்க்ளூட் செகண்ட் ஆர்டர் இருக்கும். சரிங்களா? சரி, இது ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது? ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா டோ இஜெட் பை டோ எக்ஸ் என்ன கிடைக்கும்? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர். திரும்பி இந்த ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க, இந்த ஃபங்க்ஷன் பண்ணால் 2x. வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணிங்கன்னா டோ இஜெட் பை டோ ஒய் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு வந்துட்டு மைனஸ் 2y. சரிங்களா? ஓகே. அப்போ இது என்ன மீனிங்? இது வந்து p, இது வந்து q. அப்போ இது ரெண்டையும் p by q ஈக்குவல் டு என்ன ஆகும்?
எஃப் டேஷும் கேன்சல் ஆயிரும், இந்த 2வும் கேன்சல் சார் அது ஆயிரும். எப்பவுமே P/Q தான் பண்ணுவோமா சார்? நமக்கு எப்ப வேணுமோ ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் கண்ணு. அதான் ரூல் கிடையாது. நமக்கு என்ன ஓகே மாதிரி சார். நமக்கு தெரியாது, ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ம். ப்ராப்ளம் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? ஈக்குவல் டு 0. சார் இங்க ஏன் நம்ம வந்துட்டு ∂2z/∂x² கண்டுபிடிக்கல? ஏன்னா ரெண்டு ஒரே ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, எலிமினேட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. எலிமினேட் ஆகலைனா தான் அடுத்தது போவோம். எலிமினேட் ஆகுற மாதிரி பாசிபிள் இருந்தா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். ஓகே. அது நீங்க செக் பண்ணும்போது தெரியும், எலிமினேட் ஆகுது ஆகலைன்னா நம்ம செக் பண்ணும்போது தெரியும். ஓகே ஓகே. ம். ஒரே ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், இது ஒரே ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஜெகோபியன் யூஸ் பண்ண போறோம். இப்ப கொடுக்கக்கூடிய क्वेश्चनக்கு வந்து என்ன பண்ண போறீங்க, ஜெகோபியன் பத்தி நம்ம பேசணும். ஜெகோபியன் யூஸ் பண்ணி போடுவீங்க. இங்க நீங்க உங்க ஜெகோபியன் யூஸ் பண்ணி எடுக்குது. ஜெகோபியன் இது மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணி போடுங்க. செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து கமா கொடுத்தனால ஜெகோபியன் யூஸ் பண்ணி போடுங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். உங்க ஜெகோபியன் யூஸ் பண்ணா டைரக்டா போட்டுக்கறாங்க. டைரக்டா போட்டா சரி, இல்ல ஜெகோபியன் யூஸ் பண்ணாலும் சரி. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரை ஜெகோபியன் யூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். என்னவா எடுப்பது, இது வந்து யூவாவும் இதை வந்து வியாவும் எடுப்போம். அப்போ ஜெகோபியன் ஈக்குவல் டு 0 போடுவீங்களா? அப்போ ஜெகோபியன் வேல்யூ என்ன, டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய், டோ வி பை டோ எக்ஸ், டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்குது, ஜெகோபியன் டோ யூ பை டோ எக்ஸ் என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். டோ யூ பை டோ ஒய் 2y கிடைக்கும். இது இங்கே வரும்போது என்ன ஆகும், டோ வி பை டோ எக்ஸ் கிடைக்கும், 2x மைனஸ் 2z இன்ட்டு பி கிடைக்கும். இது மைனஸ் 2z இன்ட்டு கியூ கிடைக்கும். ஈக்குவல் டு 0. இது ரெண்டு டவுட் இருக்குதா கண்ணு? இதை வந்து நான் யூவா எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் வி எடுத்துக்கிறேன். அப்போ டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய், டோ வி பை டோ எக்ஸ், டோ வி பை டோ ஒய் அதான் எடுத்து போட்டுக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். தனியா போட்டு காட்டணும்னா தனியா போட்டு காட்ட தேவையா தேவைப்படாதா? சார் z வந்துட்டு அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தானே சார்? இது அது என்ன, x இண்டிபெண்டன்ட் வேரியபிள், z வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப டிபெண்டன்ட் வேரியபிள் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போது அது x க்கு y க்கு டெரிவேட்டிவ் ஆகும். x and y வந்துட்டு இண்டிபெண்டன்ட். ஆமா, இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா? z வந்துட்டு டிபெண்டன்ட். அப்ப என்னாச்சு, 2 into 2x into minus 2zp q q minus 2x 2y அது 2y into 2x minus 2zp அப்ப என்னாச்சு, இங்க ஒரு 2 இருக்குது, இங்க ஒரு 2 இருக்குது. எல்லா 2 கேன்சல் ஆகுது. ஏன்னா எல்லாத்துக்குமே 2 காமன் ஆகுது. அதனால 2 வந்து எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடலாம். எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ மைனஸ் எக்ஸ் இஜெட் கியூ மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஜெட்பி ஈக்குவல் டு 0. அப்போ இது ஒரு ஆர்டர் எடுத்ததுன்னா ஒய் இஜெட்பி மைனஸ் எக்ஸ் இஜெட் கியூ மைனஸ் ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன், ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். சரியாப்பா? சரி, அது ஒரு நிமிஷம் வந்துட்டு ஜெகோபியன் யூஸ் பண்ணி போட்டுருங்க. சரிங்களா? ஓகே. அப்படி எப்படி u, v ன்னு இருக்கிறப்ப அப்படி யூஸ் பண்ணுமா சார்? ஆமா, u, v எடுக்கும்போது ஜெகோபியன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார். சரி, எழுதிக்கலாம் சார். ப்ராப்ளம் தகுந்த மாதிரி மாறும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. நீங்கள் ஜஸ்ட் நான் சாம்பிளுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் உன்னோட மெட்டீரியல் எடுத்து போடுறேன். சரிங்களா? ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஆர்டர் பண்ணணும். ஏன்னா ரெண்டு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ இது செகண்ட் ஆர்டரை வச்சு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் கொடுத்துட்டு பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா இது கிடைக்குது, டோ இஜெட் பை டோ எக்ஸ் டோ இஜெட் பை டோ எக்ஸ் டோ z பை டோ y பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? ஓகே சார். அடுத்து என்ன கிடைக்குங்க, செகண்ட் ஆர்டர் கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா எது எலிமினேட் ஆகலாம், அதனால செகண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிங்க. அப்போ டோ ஸ்கொயர் இஜெட் பை டோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறீங்க. அது என்ன கிடைக்குது, இ பவர் ஒய் சார் எலிமினேட் ஆகல மீன்ஸ் எப்படி, எது எலிமினேட் ஆயிருக்கணும் சார்? ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி எலிமினேட் ஆகி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும்டா கண்ணு. எஃப் அண்ட் ஜி வந்து எலிமினேட் ஆகிருக்கணும். எலிமினேட் ஆகிட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் காட்டிக்க முடியும். சரி, இதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்க.
எலிமினேட் ஆகும்னா எஃப் அண்ட் ஜிக்கு வேல்யூ அப்ளை பண்ணும்போது ஒரு நம்மளுக்கு வந்து எஃப் அண்ட் ஜி ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது. ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இங்க யாரு? எஃப் அண்ட் ஜி. சரிங்களா? ம் அப்ப என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பண்ணி செகண்ட் டெரிவேட்டிவ் ஏதோ ஒன்று பண்ணி இதை வந்து எனக்கு வந்து இந்த எஃப் அண்ட் ஜியை வந்து எலிமினேட் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் பாசிபிள் ஓகே இருக்குன்னு சார். பாக்குறீங்க. அப்ப பி ஈக்குவல் டு போட்டு என்ன கிடைக்கும்? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இ பவர் ஒய் இன்ட்டு ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ கியூ போட்டு என்ன கிடைக்கும்? கியூ போட்டால் எஃப் ஆஃப்ங்கிறது இது 0 ஆயிடும். அப்போ 0 பிளஸ் இ பவர் ஒய் வந்து டெரிவேட் பண்ண இ பவர் ஒய், இது ஜி ஆஃப் எக்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப். அப்போ கியூவோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் கிடைக்கும்? டோ z பை டோ எக்ஸ் பண்ணணும். ஆமா, which இது is வந்து equal to p which is equal to f dash of x plus e power y constant into g dash of x. அடுத்தது டோ z by டோ y சார். ஸோ f of x அப்படியே இருக்குமா? ஓ 0. f of x 0 தான ஆகும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு y இல்ல. வித் ரெஸ்பெக்ட் டு y இது வந்து இது வந்து 0 ஆயிடும். yes sir. e power y g of x. அது வந்து q. So q இப்ப நம்ம ஈஸியா ஒரு ஐடியா யோசிங்களா? இப்போ இது வந்து again டெரிவேட்டிவ் பண்ண என்ன ஆகும்? அப்படிதான் திங்க் பண்ணி போணும். ப்ராப்ளம் மாறும். அப்ப இதை திங்க் பண்ண என்ன கிடைக்கும்? திரும்ப இதை டெரிவேட் பண்றீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு என்ன பண்றீங்க? வித் ரெஸ்பெக்ட் டு பாத்தீங்கன்னா y பண்ணுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ண என்ன கிடைக்கும்? டோ ஸ்கொயர் z by டோ y ஸ்கொயர் is equal to அது வந்து t. அப்ப என்ன மறுபடியும் e power y g of x ன்னு கிடைக்கும். அப்ப இது என்ன வேல்யூ? e power x g அப்ப என்ன வேல்யூ? q வா? அப்ப இத ரீப்ளேஸ் பண்ணீங்க. அப்ப பாருங்க ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் r is s is equal to இல்ல t is equal to q. அப்ப q minus t equal to 0 or t minus q equal to 0. பாத்தீங்களா? இது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனே வரல இல்ல. ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் வரும்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணி போட்டுக்கங்க. சரிங்களா? ப்ராப்ளம் இது ஒரே சரி டிவைட் பண்ணனும்னு அவசியம் இல்ல. அது எப்படியோ ஆனா ஃபங்க்ஷன் இல்லாம ஒரு ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் இருக்குமா சார்? fgங்கிற ஃபங்க்ஷன் இருக்க கூடாது ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனா இருந்தா. abcங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டா இருந்தா இருக்க கூடாது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. பண்ணி எல்லாமே ஈக்குவல் டு 0 பண்ணி காட்டணுமா சார்? அதான் ஈக்குவேஷனா? ஆமா, அது ஈக்குவேஷன். ஓகே சார். இது இல்லாம இங்க பாருங்க, இந்த டேர்ம் இல்லாம ஈக்குவல் டு 0 பண்ணனும். அதே மாதிரி இந்த டேர்ம் இல்லாம ஈக்குவல் டு 0 பண்ணனும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? ஓகே சார். சோ இதேதான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஃபுல்லா போட்டு பாருங்க. இது ஒவ்வொரு ப்ராப்ளம் ஒவ்வொரு மாதிரி தான் வரும். ஏன் சார் இப்படி வருதுன்னு கேட்க கூடாது. ஒவ்வொரு ப்ராப்ளம் ஒவ்வொரு மாதிரி தான் வரும். சரிங்களா? அதை உட்கார்ந்து நீங்க வொர்க் பண்ணுங்க. ஓகே ஓகே சரியாப்பா? நான் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்யூஷன் சொல்லிக்கிறேன். என்னென்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் சொல்லிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் எடுத்த முடிய என்ன சொல்யூஷன்? கம்ப்ளீட் சொல்யூஷன். 4-5 டைப் சொல்லிக்கிறேன். கம்ப்ளீட் சொல்யூஷன் ஒன்று சொல்லிக்கிறேன். அடுத்தது பர்டிகுலர் சொல்யூஷன் ஒன்று சொல்லிக்கிறேன். அடுத்தது யாரு? ஜெனரல் சொல்யூஷன் சொல்லிக்கிறேன். ஜெனரல் சொல்யூஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்குலர் சொல்யூஷன். இதெல்லாம் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிக்கிறேன். நான் இருக்குங்களா? நேற்று கூட லாஸ்ட் கிளாஸ் கூட 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். சரிங்களா? இங்க என்னன்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எவ்வளவு இருக்குதோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்ப அதனோட டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு தான் இங்க இருக்கும். சரியாப்பா? இதே வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் யாரு? a, b, c இதெல்லாம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சம் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்ளை பண்ணும்போது இந்த ஏபிசி வேல்யூ கிடைச்சு நம்ம அப்ளை பண்ண எழுதுனா அதுக்கு பேர் என்னது? பர்டிகுலர் சொல்யூஷன். சரிங்களா? சப்போஸ் இதே சொல்யூஷன் வச்சுக்கலாம். z ஈக்குவல் டு ax பிளஸ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 2 இருந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 2 தான் இருக்கும். அப்ப இதோட விட்டுருங்க. சரிங்களா? இல்ல பிளஸ் சீன் போட்டீங்கன்னா இது என்ன எழுதணும்? இந்த பிங்கிற வேல்யூ என்ன இருக்கணும்? சம் ஃபங்க்ஷன் ஆஃப் a இருக்கும். அது கிவன் ப்ராப்ளத்தை வச்சு நம்ம அப்ளை பண்ணி போடுவோம். சரிங்களா? அப்ப பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன இருக்கும்? இனிஷியல் வேல்யூ கொடுத்திருப்பாங்க. இனிஷியல் வேல்யூ என்னது? y of 0 equal to sum 10 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. y dash of 0 equal to sum 2 அப்படின்னு கொடுக்கும்போது இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு கிடைக்கும் போது ஏவும் சி வேல்யூ கிடைக்கும். பர்டிகுலரா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த பர்டிகுலர் வேல்யூ அப்ளை பண்ணிட்டு ஏபிசி இல்லாம எழுதுனா அதான் பர்டிகுலர் சொல்யூஷன். சரியாப்பா? ஓகே சார். ஜெனரல் சொல்யூஷன் என்னன்னா இந்த சி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கு பதிலாக என்ன பண்ணுங்க? ஜி ஆஃப் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணுவீங்க? டோ இஜெட் பை டோ ஏ ஈக்குவல் டு 0 பண்ணுவீங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனையும் இங்கே ஜி ஆஃப் ஏவும் போட்டுக்கிறீங்களா? இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிட்டு வர சொல்யூஷன் பேர் தான் வந்து ஜெனரல் சொல்யூஷன். சரியாப்பா?
ஓகே சார். இது சிங்குலர் சொல்யூஷன் என்னன்னா z ஈக்குவல் என்ன இருக்குது ax plus pi of a plus c இருக்குதுல்ல. சிங்குலர் சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். tau z by tau a equal to 0, tau z by tau c equal to 0. இந்த மூணு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டு நம்ம எழுதுற சொல்யூஷன் தான் வந்து சிங்குலர் சொல்யூஷன். சரியாப்பா? ஓகே ஓகே சார். கிளியரா? 4 சொல்யூஷன் எப்படி தெரியுதா? 4 சொல்யூஷன்னா இப்ப சப்போஸ் z equal to px plus qy plus c plus c இல்ல pq இந்த மாதிரி இருக்குதுன்னா இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா abc வச்சு சொல்யூஷன் கண்டுபிடிப்பேன். என்னோட சொல்யூஷனோட ஃபார்மேட் என்னன்னா z equal to ax plus py plus ab இதுதான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது? 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. பாருங்க a b மட்டும் தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது? 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. அப்படியேப்பட்ட சொல்யூஷனுக்கு பேர் தான் வந்து என்னது? கம்ப்ளீட் சொல்யூஷன். கரெக்ட்டுங்களா? அந்த இனிஷியல் வேல்யூ ப்ராடக்ட் அப்ளை பண்ணிட்டு ஏக்கும் பிக்கு பர்டிகுலர் வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா அது பர்டிகுலர் சொல்யூஷன். ஓகேங்களா? ஓகே சார். இவ்வளவுதான் மெயின் ஐடியா. சரிங்களா? இதுக்குள்ள தான் அந்த ஒவ்வொரு டைப்பா படிச்சோமா சார்? ஆமா, ஒவ்வொரு டைப்பா படிச்சோம். அந்த டைப் நேத்து கூட காமிச்சேன். நேத்து கூட காமிச்சேன். எங்க அந்த மெட்டீரியல் காணோம். உனக்கு அனுப்புற மெட்டீரியல். உனக்கு அனுப்புற ஒரு மெட்டீரியல் அந்த சொல்யூஷன் எப்படி போறணும் உனக்கு ஒரு மெட்டீரியல் அனுப்புறேன்ல. சார் நேத்து கிளாஸ்க்கு வந்து அனுப்புறேன். ஒரு இல்ல உனக்கு அந்த 83 பேஜ் அனுப்புறேன்ல. அது எங்க போச்சு? அதுல பாத்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி உனக்கு அனுப்புறேன்ல. நோட்ஸ் இங்க இருக்குது. இதுல எத்தனாவது பேஜ்? நம்மளுக்கு செகண்ட் மாடல் தானே. செகண்ட் மாடல் போது இதா இருக்குது. ஓகே, இதான் சொல்யூஷன் நம்மளுடைய ஃபார்மேட். இந்த டேபிள் மெமரி பண்ணிட்டா போதும் டக்குன்னு. இந்த பர்டிகுலர் ஜெனரல் சொல்யூஷன் சிங்குலர் சொல்யூஷன் பத்தி சொல்லிட்டேன். இதான் இன்ன வரைக்கும் டீச் பண்ணேன். நம்மளுக்கு இதுதான் டேபிள். இதில் உங்களுக்கு சிலபஸ் இருக்கிறத மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன், மற்றது எதுவும் வேண்டாம். இதுதான் சிலபஸ் இருக்கிறது அப் டு இது வரைக்கும் 6th வரைக்கும் இருக்குது. அது ஒரு பார்ட்டு. சரி, இது எத்தனாவது பேஜில் இருக்குது சார்? பார்த்துக்கோ. 13 பேஜ் நம்பர் 13. ஓகே, எடுத்துட்டேன். சரி, எடுத்துட்டு ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிட்டு ப்ராடக்ட்டை ரன் பண்ணி பாரு, ஈஸியாக இருக்கும். சரியா? இந்த டைப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு டைப் இருக்குது. இங்கே வந்துட்டு கீழே வந்து லக்ராஞ்சி ஃபார்ம் இருக்குது. அவ்வளோதான். இதுதான் இருக்குது தவிர உனக்கு பெருசாக எதுவும் இல்லை. மற்ற இன்ஸ்டியூட் கூட நிறையா இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த 6th டைப்பும் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு முடிஞ்சு போச்சு. சரியா கண்ணு? இந்த உனக்கு செகண்ட் மாடலும் ஈஸியாக முடிக்க வேணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு போனால் போதும். இதில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் இந்த டேபிளில். சரியா கண்ணு? அப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்ன? ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி ஈக்குவேஷன் டைப் வந்து எப்படி இருக்கும்? f of p, q is equal to 0. இந்த டைப்ல இருக்கும். அதோட ax plus by plus c. ஓகே சார். அப்ப அத வந்து என்ன பண்ணுவீங்க? பை ஆஃப் இந்த p இருக்குதுல, p வந்து என்ன எழுதுவீங்க? பை ஆஃப் a ஃபார்மட்ல எழுதுவீங்க. b வந்து phi of a ன்னு எழுதுவேன். பை ஆஃப் a ன்னு எழுத கூடாது. given problem suppose p plus q equal to 1 ன்னு இருக்குன்னு வெச்சுக்கவே. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவ? இந்த ப்ராப்ளத்தை a plus b is equal to 1, b is equal to 1 minus a. அப்ப இத பை ஆஃப் a. அப்போ ax plus 1 minus a into y plus c. அவ்வளவுதான். அப்ப கம்ப்ளீட் சொல்யூஷன் முடிஞ்சதா? ஓகே. அப்ப இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் என்ன? z equal to ax plus 1 minus a into y plus c. இது கம்ப்ளீட் சொல்யூஷன். பர்టిక్యులர் சொல்யூஷன் நம்ம இனிஷியல் வேல்யூ கொடுக்கல. சொல்லுப்பா. சோ இப்போ வந்து நான் அந்த a b ன்னு இருக்கும். நான் b in terms of a ல எழுதி காட்டணுமா சார்? கம்ப்ளீட் சொல்யூஷன். அது given ப்ராப்ளத்துல அப்ளை பண்ணிட்டு காட்டணும். அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து f of p, q ஃபார்மட்ல இருந்துச்சுன்னா ax plus by plus c, b வந்து phi of a ல இருக்கணும். டைப் 1. ஆமா, அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ கண்டுபிடிச்சு போட்டு அப்ளை பண்ணணும். ஓகே சார். சரி, இப்போ சிங்குலர் சொல்யூஷன் எப்படி போடுவேன்? tau z by tau a equal to 0, அடுத்து tau z by tau c equal to 0. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். மேக்ஸிமம் இந்த டைப்புக்கு 95% வந்து சிங்குலர் சொல்யூஷன் எக்ஸிட் ஆகாது. ஏன்னா tau z by tau c போடுங்க, tau z by tau c போட்டீங்கன்னா 1 equal to 0 வரும். இது does not exit. மேக்ஸிமம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரிங்களா? tau z by tau a வந்து in terms of என்ன கிடைக்கும்? x plus அது வந்து -1 வருது. -y. சார் நான் எது பண்ணி செக் பண்ணனும் சார்? dou z by dou x ம் dou z by
டோ ஏ டோ இஜெட் பை டோ சி இங்க கொடுத்துருக்காங்க பாரு. ஆமா டோ இஜெட் பை டோ ஜி. ஓகே. இந்த கண்டிஷன் போட்டீங்கன்னா என்னது சிங்குலர் சொல்யூஷன். சரிங்களா? அதே ஜெனரல் சொல்யூஷன் என்ன பண்றீங்க, இந்த சிங்கிற கான்செப்ட்ல இந்த சியும் நீ என்ன பண்றீங்க ஜி ஆஃப் ஏன்னு நினைக்கிறீங்க. இந்த சி இருக்குது பத்தி இந்த சி என்ன பண்றீங்க ஜி ஆஃப் ஏவா மாத்திடுறீங்க. பாத்தீங்களா? இது மாதிரி போட்டீங்கன்னா இது பேர் என்னது ஜெனரல் சொல்யூஷன். சரிங்களா? ஓகே சார். அப்போ 3 சொல்யூஷன் கண்டுபிடிச்சலாம். பர்టిక్యులர் சொல்யூஷனுக்கு மட்டும் நம்ம என்ன வேணும், அவன் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்திருப்பான். பர்టిక్యులர் சொல்யூஷன் மட்டும் என்ன கொடுத்திருப்பான், இனிஷியல் கண்டிஷன் கொடுத்தா கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இது எல்லா ஃபார்மேட் கிட்டத்தட்ட 7 ஃபார்மேட் இருக்குது. 7 ஃபார்மேட்டுக்கு இதே ரூல் தாங்க. சரிங்களா? 7 ஃபார்மேட்டுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ரூல். பட் இங்க என்ன ஆகுது பாருங்க, இந்த மாதிரி வந்தா இது சொல்யூஷன் எடுக்க சொல்றான், இந்த மாதிரி வந்து இதுதான் சொல்யூஷன்ங்கறான். இந்த ஃபார்மேட்ல வந்து பாருங்க, இந்த ஃபார்மேட்ல வந்து என்ன வருது, x y z மூணுமே கலந்து வருது பாருங்க. இதுக்கு பேர் குவாட்ராட்டிக் ஃபார்ம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்மேட்ல வந்து என்னன்னா சொல்லுப்பா, இந்த ஃபார்மேட் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷனோட ஃபார்மேட் என்ன, இத கம்ப்ளீட் சொல்யூஷனோட ஃபார்மேட். சரியாப்பா? ax + by இங்க என்ன p = a and q = p. இங்க அதே தான், பட் ஃபார்மேட் இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த ஃபார்மேட் வேற, இந்த ஃபார்மேட் வேற. சரிங்களா? ஓகே சார். இது செகண்ட் ஃபார்மேட். தேர்ட் ஃபார்மேட்ல அதே தான். என்னது சிங்குலர் சொல்யூஷன் and பர்టిక్యులர் சொல்யூஷன் ஜெனரல் சொல்யூஷன் எல்லாமே அதே ஐடியா தான். நீங்க இத சார் அதுக்கு ஏன் சார் q வந்துட்டு q சார் இப்போ குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு வந்துட்டு p = dou z by dou u, q = a into dou z by dou u சார். யார் இங்க நான் தேர்ட் ஃபார்ம் இருக்கா? செகண்ட் ஃபார்ம். செகண்ட் ஃபார்முக்கு நான் u பத்தி சொல்லவே இல்லை. u வந்து தேர்ட்ல தான். சாரி தேர்ட் ஃபார்ம். ஆமாப்பா a இன்டு வரும். ஆமா. ஓகே. p க்கு ஒரு p வந்துட்டு dou z by dou u, q வந்துட்டு a into dou z by இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் u வந்து என்ன பாரு, இது u. u = x + ay. ஆமா. இந்த ஃபார்மேட் இதெல்லாம் நான் வச்சு போடணும் கபிலேஷ். இதெல்லாம் நான் வச்சு போட்டா தான் நம்ம ப்ராப்ளம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சார் அது ஒரே நிமிஷம் சார். நோட் பண்ணிக்கங்க. நான் மெட்டீரியல் இருக்கு பாத்துக்கங்க. சரில அந்த u = x + ay எங்க யூஸ் பண்ணுவோம்? நம்ம கிவன் ப்ராப்ளத்துல யூஸ் பண்ணுவோம். கிவன் ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்குன்னா, சப்போஸ் p ஸ்மால் p ஸ்மால் q இருக்குதுன்னா நம்ம p என்னன்னு மாத்திக்குவோம். ஆக்சுவலா நார்மல் p என்ன, p வந்துட்டு dou z by dou u னு மாத்துவோம். நாம என்ன பண்ணுவோம், dz by du, dou z by dou u னு மாத்துவோம். ஆமா. இதுக்கு பதிலா இத மாத்துறீங்க. அந்த q னு வரும்ல கிவன் ப்ராப்ளத்துல, q னு பிறகு எடுத்து என்னங்க, அது வந்துட்டு a into dou z by dou u, dz by du. pd வந்து od யா மாத்துறீங்க. சரிங்களா? dz by du னு மாத்துறீங்க. சரிங்களா? ஓ pd வந்து od யா மாத்துறடா கண்ணே, பாத்துக்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால இங்க பாருங்க, ரெண்டு வேரியபிள் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரே வேரியபிள் u ஆ மாத்திட்டாங்க. ரெண்டு வேரியபிள் இருக்கறனால பிரச்சனை என்ன, ஒரே வேரியபிளா மாத்தி u ஆ மாத்திக்கிறாங்க. புரியுதா? ஓகே சார். சோ அதே தான் மீதி இருக்குது. x and y வந்தாலும் அதே கான்செப்ட் தான். x வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. x வந்தா q = a ன்னு எடுக்க சொல்றோம். இது y ன்னு வந்தா p = a ன்னு எடுக்க சொல்றோம். ரெண்டுமே ஈஸி தான். 1 by 1 ஈஸி தான். சரிங்களா? செக் பண்ணிக்கங்க. இந்த டேப் மட்டும் கரெக்ட்டா எழுதி பார்த்து ப்ராப்ளம் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே சார். அடுத்து செப்பரபிள் ஃபார்ம். இங்க பாருங்க, xp yq. இதுக்கு பேர் செப்பரபிள் ஃபார்ம். அப்ப என்ன எழுதுறாங்க, இந்த p தனியா வச்சுக்கணும், q தனியா வச்சுக்கணும். x, p ஒரு சைடு, p f of x, y வந்து y of ஒன்னு போட்டு இங்க பாருங்க, p இது வந்து q இது வந்து அத வச்சு என்ன பண்றீங்க, p dx q dy. இது பாருங்க, p q வேற வேற சைடு. இப்போ p கூட x இருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல, q கூட y இருக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு. அவ்வளவுதான். கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா வந்துரும். இங்க பாருங்க, இதுக்கு எல்லாம் ஈக்குவல் டு a பண்ணனும். அதுக்கு அப்புறம் இன்டெகிரல் p dx plus இன்டெகிரல் q dy. அவ்வளவுதான். சரிங்களா? இன்டெகிரல் p dx plus இன்டெகிரல் q dy தான் கம்ப்ளீட் சொல்யூஷன். ஆமா, அதுக்கு மாதிரி tz = p dx plus q dy. அதே இன்டெகிரல் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. இன்டெகிரல் சொன்னீங்க அது கரெக்ட் தான். இன்டெகிரல் பண்ணி முடியும். அவ்வளவுதான். மூணுக்குமே இங்க பாருங்க, மூணுக்குமே ஒரே ஃபார்மேட் தான். இதுக்கு 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 மூணுக்குமே ஒரே ஃபார்மேட் தான். ஓகே, மிஷனோட ஃபார்மேட். சரிங்களா? அவ்வளவுதான் என்ன. சார் கடைசி கண்டிப்பா லெக்ராஞ்சிஸ் வந்து ஒரு ஃபார்மேட் வரும். லெக்ராஞ்சிஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு 10 மார்க் வரும்னு இது வந்து ஒரு 10 மார்க் வரும். அது ஃபார்மேட் எப்படி இருக்கும், இந்த ஃபார்மேட்ல இருக்கும். சரிங்களா?
இந்த ஃபார்மேட் இருக்கு சரிங்களா? அப்ப இந்த ஃபார்மேட் இருக்கிறத டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுத சொல்றாங்க? இந்த ஃபார்மேட் எழுத சொல்றாங்க. இந்த ஃபார்மேட் இருக்கிறத இப்படி எழுத சொல்லிட்டாங்க. dx into இது ஃபார்மேட் dx by p which is equal to dy by q which is equal to dz by அப்ப இது உங்களுக்கு தெரியும். இது dz by காம்பினேஷன் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். நான் இருக்குங்களா? இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் பண்ணி இது ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டோ, இத 3 ஈக்குவல் பண்ணிட்டோ, 3 ஆட் பண்ணிட்டோ, இல்ல 3 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோ, ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு என்ன ஃபார்மேட் போடுவீங்க? இந்த ஃபார்மேட் எழுதுவீங்க. சரியா? denominator வந்துட்டு 0ன்னு காட்டணுமா? 0 காட்ட முடிஞ்சா காட்டிக்கலாம். டினாமினேட்டர் 0 பண்ணிட்டாலும் பரவாயில்ல. ப்ராப்ளம் மாறண்டாங்க. ஒரே மாதிரி வராது. ப்ராப்ளம் மாறும். மேக்ஸிமம் 0 பண்ற கான்செப்ட் தான் வரும்னு நான் வச்சுக்கோங்க. எக்கராஜி பொறுத்த வரைக்கும் 0 பண்ற கான்செப்ட் தான் நான் வரும்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். ஸோ அவ்வளோதான் கண்ணு. இந்த 8th டைப் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணின்னு வந்துடும். சரிங்களா? லெக்கரேஞ்ச் லீனியர் ஈக்குவேஷன் மெத்தட் ஆஃப் செப்பரபிள் வேரியபிள் மெத்தட். மெத்தட் ஆஃப் செப்பரபிள் வேரியபிள் மெத்தட் உனக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த மெத்தட் ஆஃப் செப்பரபிள் வேரியபிள் மெத்தட் நான் இருக்குதா? என்ன பண்ணுவீங்க? z அதாவது டோ z பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ z பை டோ ஒய் அப்படின்னு வருதுன்னா என்ன எழுதுப்பீங்க? z ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி டோ z by டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஷ் ஒய். அதே z is equal to xy. Dou z by dou x is equal to x dash into y. Dou z by dou y is equal to x into y dash. அவ்வளவுதான். அது போட்டு போட்டீங்கன்னா நம்ம ஈஸியானதான். ஆல்ரெடி அதுக்கப்புறம் கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல அதை சப்ஸ்டிட் பண்ணணுமா சார்? ஆமா, பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு தனியா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியா போட்டுட்டு தனித்தனியா நீங்க கம்ப்ளீட் பண்ணி போடணும். எல்லாம் ஒரு சைடு வைக்கணும், y எல்லாம் ஒரு சைடு வைக்கணும், which is equal to some variable. ஆமா, ஈக்குவல் டு some constant. சம் கான்ஸ்டன்ட். சோ அவ்வளவுதான். இது ரெக்கார்டிங் நீங்க ப்ராப்ளம் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு. ஓகேவா? இதுதான் இருக்கிறது. இப்போதைக்கு நான் ஓவர்வியூ கொடுத்துட்டேன். இதுக்கு ரெக்கார்டிங்க ரெண்டு ப்ராப்ளம் நம்ம மெட்டீரியலுக்கும் உங்க மெட்டீரியலுக்கும் அதை எடுத்து சால்வ் பண்ணிட்டு வாங்க. அதுல என்ன டவுட் இருந்தா நம்ம நாளைக்கு கொஞ்ச நேரம் பார்ப்போம். ஓகே சார். இருக்குது பாத்தீங்களா? அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது பாருங்க. உட்காந்து பொறுமையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. சரியா? ஓகே சார். இருக்குதுல்ல இந்த மெத்தட் ஆஃப் செப்பரபிள் தான் இப்போ போட்டோம்ல, இப்போ சொன்னோம்ல அந்த ஐடியா. அதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஈஸியா தான் இருக்கும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லிக்கிறீங்க, அதனால ஈஸியா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அதே மீறி டவுட் இருந்தா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா? ஓகே சார். இன்னும் வேணுமா போதுமா? இப்போதைக்கு ஓவர்வியூ கொடுத்துருக்குறேன்.